நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா, செஸ் கேமில் வந்து எனக்கு ஓப்பனிங்லாம் தெரியும், நான் நல்லா ப்ளே பண்ணுவேன். பட் எனக்கு வந்து எப்படி ஜெயிக்கணுன்றது வந்து தெரியல, அதான் என்னோட மிஸ்டேக்குன்ற நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் நான் ரெடி பண்ண இந்த வீடியோ தான் செஸ் கால்குலேஷன் வீடியோ. எப்படி வந்து கால்குலேட் பண்ணி கேம் வந்து வின் பண்ணுறதுன்ட்டு எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்காக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இது பசில் சால்வ் பண்ணுற மூலமாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மெட்டீரியல் தான். ஆப்போனன்ட்டையும் 2 யானை இருக்குது, ஒரு ராணி இருக்குது, ஒரு குதிரை இருக்குது. நம்மகிட்டையும் 2 யானை இருக்குது, ஒரு ராணி இருக்குது, ஒரு மந்திரி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கலாம் எப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரூக்கை இந்த இடத்துல வந்து சிப்பை இதை வச்சு கட் பண்ணுவேன், ரூக்கை கட் பண்ணுவேன். இதுக்கு ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா, ஆப்போனண்ட்டோட மூவ் வந்து ரூக் டேக்ஸ் ரூக் வந்து கொடுப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், திருப்பி இன்னொரு ரூக்கை வச்சு இன்னொரு இது வந்து கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல ஆப்போனண்ட்டோட குயின் வந்து இந்த இடத்துல ட்ராப் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் டேக் பண்ணி ஜெயிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பசில் வந்து பார்ப்போம். இது ஹார்டஸ்ட்டு தான் வச்சுருக்கேன், இருக்கிறதுல ஹார்ட் லெவல் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை நான் எப்படி லைவாக தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் அப்படியே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிளாக் டு ப்ளே வந்து ப்ளே பண்ணணும். பிளாக் ப்ளே பண்ணால் நான் இங்கே மூவ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதை மூவ் பண்ணி செக்கு வந்து கொடுப்போம் ராஜாவுக்கு. ஸோ ராஜாவுக்கு செக்கு குடிக்கல, ராஜா என்ன பண்ணுவார், இதை வச்சு டேக் பண்ணணும் அல்லது இதை வச்சு டேக் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ராஜா வச்சு டேக் பண்ணாங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் வந்து இங்கே வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிடுவேன். ஓகே, எப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ செக்கு கொடுக்குறேன், அதை வச்சு டேக் பண்ணியிருக்காரு ஆப்போனண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ப்ரொமோஷன் வந்து பண்ணுறேன், ஆப்போனண்ட் இதை வச்சு டேக் பண்ணுறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா குவீனை ப்ரொமோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து கேம் வந்து நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு பசில் வந்து போவோம். இப்போ நான் இங்கே ராணி எடுத்து இங்கே வச்சு ஒரு செக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் செக்கு கொடுப்போமா இல்லை செக்மேட் பண்ணிடுவோமா? செக்மேட் பண்ணிடுவோம். இங்கே வச்சா இப்போ செக்மேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கேம் வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த பசில் வந்து ஹார்டஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பசில் வந்து போவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணி கேம் வந்து வின் பண்ணணும் எப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒயிட் டு ப்ளே. இப்போ இங்கே பார்க்கல நம்ம இங்கே வந்து ஆப்போனண்ட்டுக்கு அதிக ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ராங்கஸ்டான 3 ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, நான் ராஜாவை இங்கே நகட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா இந்த சிப்பாய் இங்கே ஃபர்தராக இங்கே வர விடாமல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வச்சு டேக் கொடுக்குறது அந்த பெஸ்ட்டான்னு தெரியல. இப்போ இதை வச்சு இது ஒரு அடிக்கட்டும்னே விட்டுறோம். ஸோ இதை வச்சு இதை அடிச்சுக்கிட்டோம். இப்போ இதை வச்சு நான் டேக் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ திருப்பி இதை வந்து புஷ் பண்ணிவிட்டு வந்து ஸ்பீடாக வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஆப்போனண்ட் வந்து இதை டேக் பண்ணாங்கன்னு வைங்களேன். டேக் பண்ணி 1 2 அதுக்குள்ளே நான் இங்கே போய் எடுத்துருவேன். ஸோ நான் இங்கே போய் டக்குன்னு எடுத்துட்டோம்னா நம்ம கேம் வந்து வின் பண்ணிடுவேன். அந்த பசில் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். ஓகே, இந்த பஸ் இதுவும் ஹார்டஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து வின் பண்ணலான்னு வந்து ஓகே, இந்த பசில் பார்த்தோம்னா இந்த யானையை இங்கே வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு மூவு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பசில் வந்து போவோம். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி கேம் வந்து ஜெயிக்கலான்னு வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து நம்ம யானை வந்து அண்டர் அட்டாக்ல வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேம் வந்து ஜெயிக்கணும் எப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வச்சு இதை டேக் பண்ணிடுறேன். ஸோ ஆப்போனண்ட் டேக் பண்ணுறாரு. ஸோ டேக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோட நான் இந்த பிஷப்பை இங்கே வச்சு செக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரூக் வந்து ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கிது, மெட்டீரியல் வந்து நம்ம வந்து அப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கேம் வந்து வின் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பசில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலமை. ஓகே, ஸோ பிஷப் வச்சு அடிப்போம். ஸோ பிஷப் வச்சு அடித்ததுக்கு ஆப்போனண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து குவீனை வந்து ஃப்ரீ குவீன் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு, குவீனை வந்து வின் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பசில் வந்து பார்ப்போம். அதோட பெஸ்ட்டு இங்கே வச்சுருவோம். ஸோ இங்கே வச்சோம்னா இப்போ இந்த ஏன் இங்கே இடத்துல இந்த மூவ் வைக்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ராஜாவுக்கு வந்து இங்கே செக்மேட்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. குயினை வச்சு இதை அடிச்சு தான் ஆகணும். அதனால் இதை அடிச்சு அடிக்கிறாரு.
ஸோ இப்போ நாம என்ன பண்ணுறோம்னா ரீகேப்சர் வந்து பண்ணிட்டோம். இந்த பசில் வந்து முடிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பசில் வந்து போவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் கேம் செஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே கிரவுண்டட். பை பாய். நெக்ஸ்ட் பசில் வந்து இந்த என் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.